ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல தேவி, ஜோசியர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஒருவேளை உனக்கு தெரியாம ஏதாவது தங்கச்சி தம்பி அப்படி ஏதாவது சொல்றாரா? ஏங்க எதுக்குங்க இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? நேரடியாவே சொல்லுங்களேன் இவங்க கிட்ட. சரியான ஃப்ராட் குடும்பம் தானே இது. யாரு ஃப்ராட் குடும்பம்? நீங்க தான். வேற யாரு? பேசாம இருக்கீங்களா? என்ன ரெண்டு பேரும் ஓவரா எகிர்றீங்க. நாங்க சமரசம் பேசுறதுக்காக ஊருக்கு போய் வீட்டுக்கு போகும்போது பயந்துட்டு வீட்டை பூட்டிட்டு ஊரை விட்டு ஓடினவங்க தானே. அப்ப அது ஃப்ராட் குடும்பமா இல்லையா? அத்தை இல்ல அபி, நீ அங்க பார்த்தல்ல. சுபத்ரா, இல்ல நீ நான் என்ன சொல்ல வரேன்னா, சுபத்ரா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த நேரத்துல நீ தேவையில்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் அமைதியா இரு. தேவி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா. ஐயா, நீங்க பாருங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, அபிக்கு பிசினஸ் பாக்குறதுக்கு நேரம் நல்லா இருக்கு. தேவி ஜாதகம் அதுக்கு ரொம்ப அனுசரணையா இருக்கும். ஆனா அவளுக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லைங்கய்யா. அதுதானே உண்மை. இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன்னா. சரி பரவாயில்ல விடுங்க. இப்ப மேட்ரு அது கிடையாது. நீங்க அர்ஜுன் ஜாதகத்தை பாருங்க ப்ளீஸ். சரிங்க மேடம். இது நிச்சயமா சத்யாவோட தங்கச்சி ஜாதகம் தானா? இப்பதானே உங்க கண்ணு முன்னாடி போன் பண்ணி ஜாதகத்தை கேட்டு வாங்கினேன். அது கரெக்ட் மேடம். ஆனா ஆர்த்திங்கிற இந்த பொண்ணு ஜாதகம் தனி ஜாதகமா இருக்கே. அப்படின்னு என்ன சொல்ல வரீங்க? இந்த ஜாதகக்காரங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணுதான். இத வச்சு சத்யாவோட நல்ல நேரத்தை எப்படி பாக்குறது? என்னம்மா எந்திரிச்சிட்டீங்க? ஐயா நீங்க கிளம்புங்க. என்ன மேடம் சொல்றீங்க? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு முதல்ல ஜாதகம் ஜோசி எல்லாம் பார்க்க வருமா வராதா? மேடம் என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க மேடம். யோ, என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன சார் மரியாதை எல்லாம் குறையுது, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. உண்மையான ஜோசியக்காரங்களுக்கு நாங்க ரொம்ப மரியாதை கொடுப்போம். முதல்ல கிளம்பு. ஆனா உங்களை பார்த்தா கத்துக்குட்டி மாதிரி தெரியுது. ஒரு ஃப்ராட் ஜோசியக்கார மாதிரி தெரியுது. ஏயா, நீ பெரிய ஐயா கிட்ட இருந்தியா இல்ல அதுவும் பொய்யா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? பின்னென்ன, தேவிக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. ஆனா நீ அவளுக்கு தங்கச்சி இருக்குன்னு சொல்ற. சார் கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார். ஆர்த்திகா அக்கா சத்யா இருக்கா. ஆனா நீ ஆர்த்தி கூட பிறந்தவங்க யாருமே இல்லன்னு சொல்ற. நான் சொல்றது உண்மை சார். போதும் சேது, இவருக்கு தட்சணை கொடுத்து அனுப்புப்பா. சரிக்கா. ஐயா, இத வாங்கிட்டு கிளம்புங்க. தேவையில்ல. ஏன்னா நான் முறையா ஜோசியம் படிச்சவன். நான் பணங்காசுக்கு ஆசைப்பட்டு இங்க பார்க்க வரல. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கேவலப்படுத்துறீங்கல்ல. ப்ளீஸ் கிளம்புங்க. தயவு செஞ்சு வாயை புடுங்காதீங்க. நீங்க வேணா என்ன பத்தி ஊர்ல விசாரிச்சு பாருங்க. என் திறமைய பார்த்துதான் பெரியய்யா விருப்பப்பட்டு அவரு கூட சேர்த்துக்கிட்டாரு. நான் ஒன்னும் ஃப்ராடு கிடையாது. பக்கா ஜோசியக்காரன். நம்புங்க. வேணும்னா இந்த ஜாதகத்தை எல்லாம் வேற யார்கிட்டயாவது கொடுத்து பாருங்க. நான் சொன்னதைத்தான் அவங்கள சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஐயா. முதல்ல நீ கிளம்பு. சார் நான் கூட போய் சொல்லலாம் சார். இந்த கட்டம் போய் சொல்லாது சார். நான் சொல்றதுதான் உண்மை. தேவிக்கு கூட பிறந்தவங்க ஒருத்தி இருக்கா. ஆனா ஆர்த்திக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது.
இது நான் படிச்ச ஜோசியத்து மேல சத்தியம். ஐயா இத வாங்கிட்டு கிளம்புங்க, எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களும் வேணாம், உங்க தட்சணையும் வேணாம். நான் என்ன தேங்காய் முடி ஜோசியம் நினைச்சீங்களா? நான் சொன்ன உண்மை புரியும் போது என்ன கூப்பிட்டு எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க, அது போதும். நான் வரேன். வாங்க. அம்மா, அப்பா எனக்கு இன்னைக்கு நிறைய Dresses வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு செம்ம ஷாப்பிங்மா. அது இருக்கட்டும் விர்ரி. ஏங்க, சம்பந்தி வீட்ல இருந்து செல்வநாயகி போன் பண்ணாங்க. என்னவா? புதுசா என்னவோ நம்ம பொண்ணோட ஜாதகத்தை கேட்டாங்க. எதுக்குன்னு தெரியல. அதுக்கு என்ன, சத்யாவோட ஜாதகம் தான் தயாரா பீரோல இருக்க, எடுத்து அனுப்ப வேண்டியதானே? ஆமா, அந்த செல்வநாயகி அதை வச்சு கண்டபடி குழப்பம் பண்ணுவாங்கன்னு அப்பா தான் சூப்பரா டூப்ளிகேட் ஜாதகம் ரெடி பண்ணி பீரோல வச்சிருக்காரு. ஐயோ, என்ன ஆச்சு? நான் மாத்தி அமிச்சிட்டேனே, தப்பு பண்ணிட்டேங்க. செல்வநாயகி போன் பண்ணி உங்க பொண்ணு ஜாதகத்தை கொடுங்கன்னு மொட்டையா கேட்டாங்க. நான் அவசரப்பட்டு ஆர்த்தியோட ஜாதகத்தை அனுப்பிச்சிட்டேன். என்ன காமாட்சி இது? அவங்க பொண்ணுன்னு சொன்ன சத்யாவை தான் சொல்றாங்கன்னு உனக்கே தோண வேணாமா? ஐயோ, நானே அடுப்படியில இருந்தேன். குக்கர் மக்கர் பண்ணி விசில் வரல, சாதம் வேற தீஞ்சு போச்சு. அந்த டென்ஷன்ல இருந்தப்பதான் அவங்க போன் பண்ணாங்க. அதே டென்ஷன்ல ஆர்த்தி ஜாதகத்தை அமிச்சிட்டேன். இப்ப என்னங்க பண்றது? சரி சரி, கூல். ஐயோ, அவங்க அப்ப ஆர்த்தி தான் நமக்கு ஒரே பொண்ணுன்னு, சத்யா இல்லன்னு ஏதாவது சந்தேகப்பட்டா? அம்மா, அப்படியெல்லாம் உடனே நினைச்சிருவாங்களா? சும்மா கண்டபடி உளராதம்மா. எனக்கு பயமா இருக்குடி. என்னால சத்யாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? இரு, நான் சத்யாவுக்கு போன் பண்றேன். போன் எடுக்கலையே. சத்யா போன் எடுக்க மாட்டேங்கிறா. நான் டைரக்டா செல்வநாயகிக்கே போன் பண்ணி என்னன்னு கேட்டுக்கிறேன். ஏங்க, சம்பந்தி அம்மாவுக்கு வேண்டாங்க, ஏதாவது ஏடாகுடமா பேச போறாங்க. நீங்க சம்பந்திக்கே போனை போடுங்க. அவர் நல்ல மனுஷங்க, கொஞ்சம் தன்மையா பேசுவாரு. அது கரெக்ட். கலவரத்துலதான் உன் புத்தி நல்லா வேலை செய்து காமாட்சி. ஆனா சாப்பாடு தீஞ்சிட்டா வேலை செய்ய மாட்டேங்குதே. ஏய், இவ வேற. சரி, அவருக்கே போடுறேன். போடுங்க. என்னங்க, ப்ளீஸ் ஸ்பீக்கர்ல போடுங்க, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு.